போட்டு விடு போட்டு விடு போட்டு விடு. எதை போடணும்? ஹலோ பார்த்துக்க என்ன மறுபடி வந்துருச்சா? வாழ்க்கையை வெறுத்த வாலிபர் சங்கம். நீங்க தான் தலைவர். சொல்ல வேண்டியது இல்லை. இந்த மாமா தான் டவுசர் கலண்டுறாம எனக்காக அன்பு கொடுத்து மாமாவுக்கு நன்றி. தூங்கிற மட்டும் உட்காரு. டவுசர் கலண்டுறாம ஊர் மானமே போயிடாம. பெட்டிக்கிற மாமா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கடா செல்லம். நல்லா இருக்கீங்களா மாமா? எதுவும் சாப்பிடுறியா? எது வேணுமா உங்களுக்கு? இருக்கு. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்களா? இதையே நீ சாப்பிடு. அண்ணே வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? 10 நாள் ஆச்சா? கேப்பாயிருச்சு. ஆமா வரும்போது எப்படி கீழே வந்துட்டியா? அப்படியே நெட்டி பிடிச்சி இருக்கு. முன்ன பின்ன பெண்களை பார்த்திருக்காரா இல்லையா அவரு? எவ்வளவு அப்புறாணி பிள்ளைய பத்தியா? யார் அவரா? சின்ன பிள்ளை. குடிச்ச பாலு கொமட்டுல இருக்கு. துப்பிருங்க அப்படியே. மிச்ச பாலு போதும் நுப்பாட்டுங்க. மாட குடியில இருக்குன்னு. அண்ணே வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணே என் பேர் சத்தியானே. ஐயா ஏமா அந்த மாதிரி பழக்கிருக்கியா நீ? நினைச்சேன் என்னடா பல்லு இப்படி. அண்ணே சத்தியா என் பேரு. நீ சத்தியா பாடப்படுத்துறீங்க. வேற சுருக்கிறதுல இப்படி எல்லாம் பார்த்ததுலப்பா. நல்லா இருக்கா நீங்க? சத்தியபிரியாவுக்கு மறுபடியும் சொல்றேன், என் பேர் சத்தியா. சங்கு சக்கரமா? சங்கு செவனிக்கு சுத்தல இருக்க ஆள் இல்லையா? நீங்க ரொம்ப சுத்திரியே பாருங்க. கம்பி கிடைக்கலையா? ஏ மாமா சரிம்மா சரிம்மா. நீ பாட்டுக்கு வாயை திறந்து மூட மாட்டே தொலைப்புல. அவர் கேட்டுட்டேன் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி இப்பதான் கேட்டேன். எங்க நீங்க கேட்க வர்றீங்க? அன்பளிப்பு ஆரியம்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக முருகன் மைக் செட் உரிமையாளர் நாகராஜ் அருமை தம்பி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்துள்ளார்கள். அருமை தம்பி நாகராஜ் அவர்கள் சார்பாக நன்றிகள் தவற. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவர் சொல்ல மாட்டாரா? ஏய் மைக் செட்டு என்னதான் அதான் கொடுத்துரு. எல்லாரும் காஜா வச்சுக்கேன். மண்டபல யாரும் வச்சிரும். நம்ம அண்ணன் தம்பி வேற குடும்பம், அவருக்கு குடும்பம் இருக்கு. நம்ம பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீம குடம் போட்டு பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீம குடம் தட்டி தட்டி இழுக்க வரும் தோதான தங்கரதா நீ தங்க கட்டி தங்க குட்டி தாதா 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 தடதா நீ வேற செல்லம் பட்டி தட்டி செய்யடா இப்பவே செய்யடா. என்ன தொழில்தா? நீ என்ன நடந்துக்கிட்டு நீ என்ன செய்ய போறீங்க? நீங்க தொழில்தாமா. ஆனா செய்யறதுல உங்க அளவே இல்லையா? ஏமா இவ்வளவு ஆர்வமா இருக்கு செய்ய? அளவு இருந்தா தான் அதோட முடிச்சுடுவாங்கல. இன்னும் செய்ய அளவு இல்லாத அடுத்தடுத்து செய்யறாங்க. அப்படி இன்னும் செய்ய ஆரம்பிக்கலையா? அதோட செய்யட்டா கேட்கிறேன். பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீம குடம் தட்டி தட்டி இழுக்க வரும் தோதான தங்கரதா
நான் செய்யலாம் ஏங்க மாமா அந்த புள்ள ஒத்துக்க மாட்டேங்குது. ஏங்க மாமா என்னடா சொல்ல? நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்க முடிக்கவே இல்லை ஏன்? இல்லம்மா நான் முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா நீங்க ரொம்ப நீளம் போறீங்களே ஏன்? நீளமா இருக்கிறனால தான் அளவு கேட்டேன் உங்கள்ட்ட. இப்ப உனக்கு அகண்டு போயிருக்கு. மனசு ரொம்ப அகலமா இருக்கு. உங்களுக்கு இதுவும் பிடிக்குதா? என்னவா பேசாத மனசுக்கு பிடிக்குதா? இதை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? இதை போய் நீ எதை இல்ல இருக்குது பிடிக்கலாம் அப்படி இல்லைங்க சந்தோஷமா இருக்கலான்னு கேட்குறேன். ஓரளவு தேரும் போலும் போலும் பொட்டி நொறுங்கிடும். எது சந்தோஷமா இருக்கலான்னு கேட்குறதே பொட்டி நொறுக்கும். எப்பா நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என் முறுக்குன்னு வச்சுட்டு வந்திருக்கேன். போதும் போதும் வேணுமா உங்களுக்கு? இல்ல இல்ல பிடிச்சாலுமே நொறுங்குதுன்னா அப்படி இல்லைங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களுக்கு எதுவும் பிடிக்குதான்னு கேட்டேன். ரொம்ப வருத்தமா சொல்றீங்க. அதே வந்தோடனே சந்தோஷம் தோசம் தான் உண்டாது. சந்தோஷம் கலகலப்பு உண்டாகுதா? ஐயா சிறப்பு உண்டாகுது. உண்டாகிதே சின்ன ரிடிச்சு தான். அதனால வந்த வேலையை பார்ப்போம். என்ன அண்ணே ஒரு மார்க்கமாக பார்க்குறீங்களே என்ன அண்ணே? என் பேர் சத்யான்னு தானே உங்கள்கிட்ட பேர் தெரியாட்டியும் பரவாயில்ல. செத்து சும்மா கடனே சப்பியா சப்பியா. ஹலோ திருச்சி மாவட்டம் மருங்காவூர் வட்டம் ஆமணக்கம்பட்டி கிராம தெய்வ திருவாளர்கள் நாவண்ணா ஆடுவண்ணா கோதண்டராம கவுண்டர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் நாவண்ணா வானா ராஜா கவுண்டர் அவர்கள் நினைவாக ஆமணக்கம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக முருகன் ஆடியோஸ் உரிமையாளர் அருமை தம்பி நாகராஜ் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். மீண்டும் ஒரு 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்திய அருமை ஆமணக்கம்பட்டி மற்றும் ஆரியம்பட்டி அனைத்து பொதுமக்கள் சார்பாக அனைத்து உள்ளங்களுக்கும் அருமை தம்பி நாகராஜ் சார்பாக நன்றி நன்றிகிட்ட வணக்கம். மாமா ஏமா உங்களை மாமான்னா அவர் ஏமான்றாரு ஏன்? அண்ணன் மயன் உங்களுக்கு ஒத்தாசை பண்றாரு. மயன் இருந்தாலும் சித்தி எல்லாத்துலயும் இந்த தலை மடிச்சு கொடு மாமா. எவ்வளவு கடுப்பாகிறாரு எல்லாத்தையும் சித்தி சித்திரம் போட்டு சொல்றேன். மடிக்கு கொடு மாமா மாமா கொட்டை பாக்கு புட்டு போடு காம்ப கொஞ்சம் கிளி போடு மேலும் கீழும் துடுக்கிடு தலை மடிச்சு கொடு மாமா. மக்களை வெளியே சொல்லலாமா? பானம் பார்த்த நஞ்சை இப்போ புஞ்சையாச்சு பாடுபட்ட சாதி ஒட்டு பஞ்சமாச்சு. பாடுபட்ட பூமி எப்ப புண்டையாச்சு பாடுபட்ட நஞ்சை எப்ப சோறு இல்ல தண்ணி இல்ல என்ன பேச்சு அஞ்சு அது திட்டமில்ல எங்க போச்சு. நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி? சாமத்தில செத்துக்கோ சங்கடிய பார்த்துக்கோ சாமத்தில செத்துக்கோ சங்கடிய பார்த்துக்கோ சரிடா போடா மத்தளை மடிச்சு கொடு மாமா மத்தளை வெள்ளிக்க சொல்லலாமா மாமா? ஏமா தாங்க தாங்கன்னு இல்ல என்னம்மா வந்ததுலேருந்து ஜாமாதிரியே நீ எதையுமே தரமாட்டீங்க மாமா. போங்க மாமா. இந்தாரு பார்க்கலாம் செய்யலாம் எது வேணாலும் பார்க்கலாம் அதோட வச்சுக்கணும் தர்ற மாதிரி எல்லாம் இல்ல. நான் என்ன கேட்டு நீ என்ன செய்யலாம்? எதுவா இருந்தாலும் வாங்க போங்க இருங்க விடிய நீ செஞ்சிடும் அவ்வளோ இருக்க. அப்பா உங்க வேலை நீங்க பாருங்க. நீங்க வந்த இருந்து இங்க வருங்க. அந்த புள்ள அப்படியெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு வீடு கட்டணும் தனியா பாருங்க மாமா. மாமா இங்க பாருங்க. நான் அதை கூட மட்டும் பேச மாட்டேன். அவரை வச்சிருக்கியா? காரணம் அது இல்ல எனக்கு போட்டி அவங்க வச்சிருக்காரு அவரு. ஓ தெரியுமில உங்களுக்கு? தெரியுது இப்பதான் அதனால மன வருத்தமா இருக்கேன். ஏமா நான் வேற கொண்டு வந்திருக்கேன் அவரை போமா கட்டு என்னமா இந்தாருமா இந்தாரு போமா கட்டு இந்தாரு பண்டி அவர் அந்த கலர் வச்சிருக்காரு நம்ம கொண்டையில வச்சிருக்கல. அப்பா உன் தொண்டையை மூடு. ஆனா உன் தொண்டை ஒரு தொண்டைதாப்பா. ஆமா இழுக்கவா தெரியாம கிட்ட அமுக்கியா முத மூடியா முத வாய் எப்படி தொடர்ந்து இருக்குது. வனம் பார்த்த நந்தை இப்போ புஞ்சையாச்சு பாடுபட்ட சாதி மட்டும் பஞ்சமாச்சு.
நீ புத்து ஓச வேணும் பரவாயில்ல, ஆனா இப்படியே நின்னாங்கன்னா நசுக்கிடுவாங்க. நான் அதை பத்தி வருத்தப்படுறது இல்லை, அதுதான் பிதிங்கிறோம். எது வந்தாலும் பாத்துக்கிறோம் வாங்க. இப்பதான் தெரியுது. கேட்டுக்கிட்ட வந்த ஒரு மரியாதை கேட்டேன், அது ஒரு குத்தமா இல்ல? அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட என் தம்பி வந்தேன், அப்ப நீ கேட்குற நியாயம் இருக்கு. தம்பி அது தேவையில்லை நமக்கு, அண்ணி வந்திருக்கல அப்படி சொல்லாத தம்பி, தேவையில்லைன்னு மட்டும் சொல்லாத கடைசி வரைக்கும். மாமா வரவா வேணாம் மாமா நாம சொல்ல அப்புறம் படிப்போம்னே கூத்த கட்டுப்புறா அமுக்குங்க மாமா. நானா மாட்டேங்கிறேன், அது ஆனா பார்த்தேன். எப்ப நான் என்ன சொல்றேன்னு என்ன செய்ய போற? அமுக்குன்னு சொன்ன நம்ம என்ன வேலையா வந்து விளாடாதீங்க. ஏமா புரோகிராம் இல்லையா? அவர் தஞ்சாவூர்ல இருக்காரு, அவருக்கு ரசீதா கால நம்ம நாடகத்துக்கு இல்லையான்னு கேட்கிறேன். அதுக்கு தான் வந்திருக்கான். நான் பேசுறதுல உங்களுக்கு தினசா தெரியுமா? மொட்டை நாக்கு தெரியுமா உங்களுக்கு? கோப தொழில பொறுமை தான் முக்கியம். இப்படிதான் சொல்றியே, நீங்க மட்டும் அவசரப்படுறியே. அது என்ன பண்றது, அது கேட்க மாட்டேன். மகனே அத்த மகனே, உங்க சொத்து சுகனாண்டா அத்த மகனே, அத்த மகனே அத்த மகனே, சொத்து சுகனே அத்த மகனே, மாமா மகனே மாமா மகனே, மனசுக்கு நீராயே மாமா மகனே, எப்பொழுது என்ன வந்து சேர மச்சானே, உன் நானே என்று எழுதி வச்சானே, எப்பொழுது என்ன வந்து சேர ரத்தினமே, எப்பிறப்பு நீயே என்று எழுத சொல்லணுமே. ஓ ஓஹோ ஓ, அதுக்கு மேல நாமா ஓஹோ ஓஹோவா? அது இப்ப இல்ல நேரம். அது கோகோ நீ சொல்றது சின்ன பிள்ளை, நீங்க டைம் வரணும்ல. கோகோ எட்டால் தட்டெல்லாம் அது அப்புறம், இந்த தட்டே இல்லாம இருக்கு. ஆல்ரவுண்ட் ராஜேந்திரன் திண்டுக்கல்ல வந்திருப்பாரு இருக்கு. ஓகே அத்த மகனே அத்த மகனே, உங்க சொத்து சுகனாண்டா அத்த மகனே. மாமா எதையா கும்பிடுற? கோபுர தரிசனம். கோயில போய் கும்பிடுறது கோபுர தரிசனமா உனக்கு? இதுக்கும் கோபுரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதா சம்பந்தம் பேசுறியா? ஏமா பெரியவங்க அப்பவே எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதுனாங்க? குத்தும் பம்பரமோ கும்ப கலசமோ. வாயில ஒரு குத்து குத்தான அப்பதான் வாய மூடுவேன். போனும் போனும் புடுங்கதான் தெரியும். அப்பா செத்த நேரம் ஆஃப் பண்ணு. சின்னப்பா ஆரம்பிக்கிறது நம்மளே முடிச்சு நான் சொல்ற மாதிரி துறக்க உரியல வாய. சும்மா இருங்க, நீங்க சாமாவோட வந்திருக்கீங்க. அண்ணே வரவா? என்னம்மா வருவா? நீ
இவ்வளவு நாளைக்கு அப்பா இத்தனை நாள் ஆள் இல்ல, இப்ப 4 பேர் உட்கார்ந்து கேட்காம வந்தா எல்லாரும் நீங்க 2 பேர் இருப்பீங்க, நீங்களா பாருங்க போயிருங்க. மாமா கேட்காம வந்தாங்க புரோகிராம் போயிடுறீங்க. ப்ரோக்ராம் போயிட்டாருல நீ பாருங்க. அவர் போயிட்டாருங்க, நம்ம தான் முடிஞ்சு போகணும் ஒரு வேலையா. அது சரி, அது சரி. ஒத்த ரூபாய் தாரி ஒன்ன பத்தட்டு தாரி. ஓஹோ, ஒத்துக்கிட்டு வாயா நம்ம ஓட பக்கம் போவோம். ஒத்துக்கிற மாட்டேன் நீ வழிகள் எல்லாம் மானே. 10 ரூபாய் தாரி ஒரு பதுக்கண்ணங்களி தாரி. பத்தக்கிளி வாரி பதக்கு பக்கம் போவோம். எதை பிடிக்க சொல்றாரு? எதனை பிடிக்கணும்? முதல்ல எதா இருந்தாலும் புடியோட இருந்தாத்தான். ஏனுங்க பட்டாணி கொடுத்து என் புட்டாணி கட்டுறான்னு பாக்குறாரு. காரணம் இல்ல, பட்டாணியை கொடுத்து என் புட்டாணி கட்ட பாக்குறாரு. அங்க ஒரு பருப்பு இருக்கு, இந்த பருப்பு நினைச்சா இந்த பருப்புல இங்க வேகாது, அந்த பருப்பை நீங்களே வச்சுக்கோங்க. அசந்து மருந்து கிட்ட போக முடியல. லாஞ்சரி என்ன லாஞ்சரியா? விருச்சகராசி அவருக்கு கும்பா நல்ல கும்பத்துல இருக்குப்பா. பட்டாணி வச்சிருக்காரா? பாக்கி சாமான் தான் இல்லையா? சைடிஸ் எல்லாம் இருக்கா? கம்மியான செலவு கூட இவங்க செலவு, பெரிய செலவெல்லாம் தம்பி செலவா. அண்ணே வரவானே, என்னதான் நீங்க எனக்கு அண்ணே. ஏன்ட்ட இல்லைண்ணே, அப்பா கேட்டாலும் வரும்போது தான் கொடுத்துட்டு வந்தேன். உப்பு கல்ல 2 இல்லை 3 கடலை இருக்கு. அப்பா உங்களுக்கு கல்ல வேணுமா? காலைல வாங்கிக்கலாம். வந்த வேலையை பாரியா, கல்ல பறக்குறேன். சரி 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 கோபுரா. என்ன வேலையை வந்து சந்தேகமாவே இருக்கும் நீ பார்த்தா. நீ வந்த வேலையை விட்டு சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப. அண்ணே நீங்க ஆரம்பிங்க. இது ராத்திரி நீரா தூக்கிறாத, மண்ணளி போட்டு போடுவா. தூக்காதேன்ட்டேன். உனக்கு தான் நல்லதுக்கு சொல்றேன். எங்கே சொல்ல விடுற நீ? புளிய மூடிடுவாங்க சொல்லிவிட்டேன். ஆரம்பிக்கல வாய மூடிடா. அப்புறம் குச்சியை வச்சு தான் நோண்டணும். நிப்பாட்டு, வந்த வேலையை பாருங்க. ஏத்து கத்தக்கான அம்மா 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 என்னங்க கொஞ்சம் நில்லுங்க, என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. அம்மா 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 ஏத்து கத்தக்கான அம்மா 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 அம்மா. இப்படியே விளைச்சிக்கிட்டு நிற்காத, எப்படியும் பால் பாக்கெட்டை உடைச்சிருவாங்க. ஏற்கனவே உடஞ்சி கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சீசன் முடியட்டும், வந்தவாளை பார்ப்போம். சித்தாடை கட்டிக்கிட்டு செவத்தாவை தாத்திக்கிட்டு குத்தாம கொத்துறாரு கொத்துறாரு சித்தாவத்தா. மயிலோட வந்தாலும் மயிலோட வந்தாலும் உனக்கெல்லாம் அறிவு சூடு சொன்னமா வச்சிருக்க. நீ ஆம்பளை சோத்ததுங்க சின்ன பண்றியா? ஏன் ஆறுவீரே கட்டி கரும்பி என்னடா கைத்தோட வந்திருக்க? எனக்கு காதலிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறேன், தொங்கிடுவேன் கையில். ஆனா நீ கிடைச்சிட்டியே. இவங்களே சமாளிக்க முடியல. இந்த அப்பக்கட அந்த கிளி ஆடி வரும் வண்ண கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஓ கூடையில இருக்கிறது எல்லாத்தான். ஆப்பக்கட அண்ண கிளி அடிவரு சின்ன கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு ராசாவே ரொம்ப சூதனமா பேசுறீங்க.
கட்டிட்டு உங்களை பார்த்ததா நீங்க யாருன்னு தெரியாது. திடீர்னு லவ் பண்றீங்க, நீ யாருங்க முதல்ல? நீங்க இந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். பார்க்கவும் தான் பிடிக்காது. பொம்பளை ஆடும்போது பார்த்து ஓரம் ஒதுங்கி வந்திருக்கணும். ஒரு ஆம்பளை அடிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை வர்ற பொம்பளையும் ஓரமா ஒதுங்கி போகணும். அந்த ஆம்பளை நீனே ஓரமா ஒதுங்கி இருக்கணும். ஆடிட்டு இருக்க பொம்பளை ஓரமான தானே. அந்த ஆம்பளை ஒழுங்கா இருக்கணும். என்ன அண்ணன் படுதா, உங்க அம்மா படுதா, உங்க அக்கா படுதா, உன் மாமன் படுதா, உன் மச்சம் படுதா, நீ இது அரசாங்கம் போட்டது. அரசாங்கம் போட்டது. அரசாங்கம் போட்டு யார் தேவையாது. தேவையாது. வந்த வேலை மூஞ்சி முகரையும் அரசாங்கம் போட்டதுன்னா பொறிஞ்சு அப்பப்போ புதுசு புதுசா போட்டுக்கணும். வேலையை பார்ப்பா நீ பொறிஞ்சா உனக்கு அப்பதான் ஓயாம போடலாம். இங்க மத்தியில தேய்ப்பாக்கிற மாதிரியே என் பேட்ட நீ செட்டை ஓடி விடுவானு. நான் ரெண்டா கிழிச்சு இங்கிட்டு தொங்க விட்டு போற மாத்துக்க எடுத்து வச்சுட்டு அரைக்க முடியானு. நரைக்கும் வாயில வச்சுக்க. கரகமா கோழி குரலை கிடைச்ச மாதிரி இருக்கும். மூஞ்சியில மோரையில பாரு. அங்க ஆமா அங்கேயாவது வந்துட்டேன் தார் இந்த மாதிரி நின்றுட்டு ஒருத்தர் வாய்க்கை பேசுறிய. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடும்போது பார்த்து வரணும். இப்படி இடிக்க கூடாது. உனக்கு அறிவு இருக்கா உனக்கு? ஹலோ, நாங்க ஆம்பளை இப்படி வருவோம் இப்படி வருவோம். எங்க விருப்பம் இங்க பாருங்க. நான் இப்படி ஆடுவேன் அப்படி ஆடாது. ஏன் ஜவுரியம் வந்த வேலையை பார்த்துட்டு போய் இதே. ஹலோ, என்ன அதிகமா பேசி இருக்கிற? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து நீ பேசு. இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது என்ன மாதிரி ஆண்கள் மட்டும்தான். ஆமா, நீங்க தானே. நாங்க தான் பெண்களுக்கு மரியாதை கொடுப்போம். எப்படி சொல்றீங்க நீங்க? இது என்ன நாடு தெரியுமா? என்ன நாடு? தாய் நாடு. சரி, எங்கயாவது சித்தப்பா நாடு பெரியப்பா நாடுன்னு இருக்கா? இல்ல. பேசுற மொழி என்ன? தாய்மொழி. மாமா மொழி மச்சா மொழின்னு வச்சிருக்காங்களா? இல்ல. அதோட ஒரு பஸ்ல போனா பெண்கள் உட்கார சீட்டை பாத்திருக்கியா? என்ன அழகா இருக்கும். எப்படி? பூவையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர்னு. ஆம்பளை பக்கத்துலையும் பாரு. புகைப்பிடிக்காத செருப்புகள் அடிப்போம் திருடுகளை சேர்க்கறத. நாங்க நம்ம லூசு போயிடுங்க மாதிரி இல்லன்னு சந்தேகம். இந்த கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணு தெரியுமா? அரசாங்க மக்களுக்கு நிறைய உதவி பண்றாங்க. துரோகம் பண்றாங்க சொல்றீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டா 18,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. ஆமா, உதவி தொகையா கொடுக்குறாங்க. நான் கேக்குறேன், புள்ள பெத்த உங்களுக்கு 18,000 கொடுக்கல, சரி புள்ள கொடுத்த எங்களுக்கு 2,000 கொடுத்தா நான் குறைஞ்சு வருமா? நான் கேக்குறேன், நாட்டு நடப்ப தெரியுமா நீங்க வளர்றீங்களே? பெண்களுக்கு எப்படி அரசாங்கத்துல காசு கொடுக்குறாங்களோ ஆண்களுக்கு கொடுக்குறாங்களே. என்ன சொல்ற? ஆமாங்க, எனக்கெல்லாம் கொடுக்கல. என்ன 2,000 காசு, அரிசி, ஆப்பிள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஹார்லிக்ஸ் எல்லாம் அதெல்லாம் எதுவும் கொடுக்குறாங்க? நரம்ப பிடிச்சி அறுத்து விட்டு புள்ள பெக்க அரைஞ்சு கொடுக்குறாங்க. இனிமே நீ பெத்தா என்ன பெக்காட்டி என்ன அந்த அதெல்லாம் எதுக்குப்பா? ஆப்பிள் அரைஞ்சலாம். சரி, ரத்த உறவு தான். அங்கதான் பாம்பு செத்து போச்சு. அது இனி ஊருனா என்ன ஊராட்டியாப்பா? செத்த பாம்பா? பாம்புலதான் விஷத்தை எடுத்து விட்டாரு. இனிமே அது என்ன விஷத்தா கக்க போதா பாம்பா? ஏமா நீ வேற பண்ண விடுங்க பாம்பா வச்சு. அது போல வாய்கிலே பேசுறது நிப்பாடுங்க. நான் ஹலோ, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கிறீங்க? அதிகமா நீங்க தான் பேசுறீங்க. பெண்கள் எப்பவுமே ஆம்பளைக்கு அடங்கி போறதுதா. என்ன சொல்றோமா? என்ன ஆம்பளை நாங்க தான் இந்த நாட்டுல தலை சிறந்தவர்கள். அப்படி இல்லங்க, பெண்கள் தான் தலை சிறந்தவங்க. நீங்க நினைக்கிறது என்ன? நான் இப்ப நான் இருக்கேன்ல, ஆமா, நான் இல்லாம உன்னால ஒரு பிள்ளைய பெத்துவிட முடியுமா? நான் கேட்கிறேன், இப்ப நான் இருக்கேன்ல, நான் இல்லாம ஒரு பிள்ளை நீ எப்படி பேக்க முடியும்? ஏமா நான் சொல்லல, அப்படி நீ தான் பெரிய ஆளுங்கிற பாருங்க. சொல்றேன், என்ன ஆம்பளை இல்லாம உங்களால புள்ள பெத்துக்க முடியாது. பொம்பளை இல்லாம உன்னால புள்ள பெத்துக்க முடியாதியா? பொம்பளை இல்லாம பொம்பளை வேணும். என்ன நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இதை பத்தி ஆம்பளை நாங்க தான் சிறந்த ஆளு. நாங்க தான் சிறந்தவங்க சொல்றாரு. நீங்க எந்த பகுதியில சிறந்த வாய்க்கை பேசி இல்ல புள்ள பெக்கிறதே வச்சுக்கிறோம். நான் 10 மாசம் வந்து ஒரு புள்ளைய வைப்பேன். உன்னால பெக்க முடியுமா? ஆமா, நான் உன்னை மாதிரி மாச்சம் பானு புள்ள பறக்கிற மாச்ச முடியலன்னு புடிச்சு போட்டு அறுக்கணும். அது போல வாய்க்கு பேசாத. நான் ஜீரோ நீ செய்யவே முடியாது. பாரு, என்ன நாங்க இல்லாம நீங்களும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? நான் கேக்குறேன், என்னங்க நீங்க மாசம் மாறியல மாசமானதுல இருந்து புள்ள பறக்கிற வரைக்கும் 1,00,000 ரூபாய் செலவு பண்றோம். 1,00,000 செலவு பண்ணி. ஆமா, அந்த 6 மாசத்துல ஒரு ஸ்கேன், 3 மாசத்துல ஒரு ஸ்கேன், 15 நாளைக்கு ஒரு ஊசி, அவ்வளவு வராத செக்கப் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கா. சரி, அதனால இவ்வளவு செஞ்சோம் வயசுக்குள்ள வளர்ற குழந்தை ஆம்பளை பிள்ளையா இது பொம்பளை பிள்ளைன்னு உன்னால சொல்ல முடியுமா? பாருங்க, யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அது தெரிஞ்சுக்கவும் கூடாது. அப்படி நினைக்கிறது தப்பு. நாங்களாம் யார்ட்டையும் கேட்க மாட்டோம். அப்புறம் இதே ஆம்பளை பிள்ளை ஆண்டா மட்டும் எனக்கு ஒரு குழந்தை சுமக்கிற தன்மையை கொடுத்திருந்தா என் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை இது பொம்பளை பிள்ளை, இது ஆம்பளை பிள்ளை நான் உடனே சொல்லிடுவேன். எப்படியா சொல்ல முடியுன்ற? சொல்ல முடியாதுங்கிற சொல்ல முடியும். நாங்க சொல்லி விடுவோம்ல. எப்படி நீ நானு ஒரு கட்டிங்க வாங்கி உள்ள போத்தனா கொப்பக்குன்னு வாந்தி எடுத்தா அது பொம்பளை பிள்ளை. வாந்தி எடுக்காம மேற்கொண்டு கட்டிங் கேட்டா அது ஆம்பளை பிள்ளை. என்னடா கோர்ட்ல மேட்டர் முடிக்கிற? அவனதான் ஜிம்பிடி விளவு மேட்டர் வெரி பயம். ஹலோ, ஆமா அது மாதிரி. சரிங்க, இந்த பாருமா இதெல்லாம் விடுமா தொடாம
பொம்பளை பிள்ளைங்க தொட்டு தொட்டா பேசுறாங்க எனக்கு பிடிக்காது. பொம்பளை பிள்ளைங்க நாகரிகமா இருக்கிறீங்களா? அவன் கூச்சமான பெண். ஆண்களை கண்டா கூச்சமா இருக்கு. ஓ முகரே பாரு கூச்சம் வந்தா பாவாடை தூக்கி முடிக்க. அதெல்லாம் யாரும் முடுறது? நான் எதுக்கு சொல்றேன்னா அப்போ உள்ள பெண்கள் மாதிரி இப்ப இருக்கிறீங்களா? இப்ப என்ன பண்றாங்க? அப்புறம் தான் எங்க அப்பத்தாவுக்கு அவ்வளவு நீளம். என்ன பின்னாடி முடி. நீ திரும்ப வீட்டுல வச்ச புளிப்பான பெருமனையை தூக்கி வச்சுட்டு இருந்திருக்கா. எது கூட பரவாயில்லம்மா. பொம்பளை பிள்ளைங்க சுடிதார் போடுறீங்கல்ல, அந்த சாலை எதுக்கு திரும்ப கொடுத்தாங்க? மேல போடுறதுக்கு தான். எது மேல விட்டு எறிகிறதுக்கா? தோல் மேல போடுறது. பொம்பளை பிள்ளைங்க இப்படி போடணுமா? இப்படி போட்டு நடந்தா அழகா இருக்கும். சரி. ஆனா பொம்பளை பிள்ளைங்க அப்படியே போடுறீங்க. இப்படி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க போச்சு, இப்ப அப்புறம் இங்க போச்சு, இப்ப தூக்கி தூர போட்டு நீ வாட்டுக்கு ஆட்டிட்டு போற. கையை பிடிச்சா காலை பிடிச்சா எங்க போட்டு நிமிஷம் கொடுக்குறேன். கேட்குற வாய்க்கிலே பேசுறீங்க. அப்ப இருந்து என் அப்பா அம்மா அப்பச்சி மேலாம் ஆடை போட்டாங்க. அருமையை வேஸ்ட்டு கட்டி பட்டை அடிச்சு வந்தாங்கன்னா பார்க்க முகலட்சணமா இருக்கும். இப்ப இருக்க பட்டை குடிச்சுட்டா நான் சொல்லி திருநெல்வேட்டேங்க. இது போல இப்ப ஆட போறீங்களே, இப்ப அது பரவாயில்ல. லோகி பேண்டல் பேண்டதுக்கு என்ன பண்ணது? ஐயோ உள்ள பக்கம் டவுசர்ல இருந்து எல்லாம் தெரியுது வெளியில. அந்த பேண்டை ஏன் போற? அந்த பேண்டை பத்தி நீ பேசாத. ஏன் எல்லா லோகி பேண்ட் போறாங்க. நானும் போட்டேன். அந்த பேண்டை போட்டு கொடுத்தாம எங்க ஊர் பச்சையில ஏறினா எனக்கு பின்னால ஏறின கிளவி புடிச்சுக்கிட்டு ஏற வழி இல்லாம பேண்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டா. அப்புறம் சட்டியோடு இருக்கிறவர் ஆயிடுச்சா இல்லையா? நீங்க சொல்றீங்களா? நீங்க இருந்தா செருப்பு போடுறீங்க, ஹைக்கில்ஸ் போட்டோட குண்டு இங்க தள்ளிடும். இதை நடந்து போறத பாக்கணும். எப்படி பின்னால தள்ளிட்டு போயிருச்சு. எங்களை குறை பேசிட்டு இருக்கா? நான் யாரு என்ன தெரியாம நீ பேசிட்டு யாரு சொல்ல வேலையை போதா? நீ நான் பெரிய டாக்டர். டாக்டர் நீங்க என் கையை எடுத்து விட்டா நான் அப்புறம் வைத்தியம் பார்க்க முடியும். இல்லைங்க, நீங்க யாரும் தெரியாம ஏட்டி மன்னிச்சிருங்க. திருச்சி மாவட்டம் அருகாமரை வட்டம் ஆமணக்கம்பட்டி கிராம தெய்வ திருவா திருச்சி மாவட்டம் அருகாமரை வட்டம் ஆவணக்கம்பட்டி கிராமம் இளைஞர்கள் சார்பாக அருமை சோதரி சத்யபிரியா அவர்களுக்கு கரகாட்டம் ஆட வேண்டும். இப்படிக்கு ஆவணக்கம்பட்டி கிராம இளைஞர்கள் ரூபாய் 51. ஏம்மா கரகம் நீ ஆட வேண்டும். அப்ப கரகாட்டம் ஆடணும்னா என்ன பண்ணணும்? இந்த பாவாடையை கலட்டி விட்டு இவனை கூட்டு அவசரம் போட்டுக்கிட்டு ஆடணும். மருங்காவதி மகாராஜாவை கண்டுபிடிக்கணும். ஹலோ டாக்டர்மா, எனக்காக அன்பு கொடுத்த அன்புலத்துக்கு நன்றி. எனக்கு வணக்கம். வணக்கம். உடம்புல என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு வாரமா உடம்புக்கு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஆனா நீங்க உங்களுக்கு தப்பு தவிர பேசுறீங்க, மன்னிச்சிருக்கீங்க. பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்றோம்னா நேரா டாக்டர் வரக்கூடாது. முதல்ல இந்த கம்பவுண்டர் இருக்காருல்ல, கொட்டாய் ஓடுறவரா திரும்பி இருக்காங்க. யாரு கம்பவுண்டர்? யாருன்னு தெரியலையே. அந்த 3 பேர் யாரு? போக ஆஸ்பத்திரியில வந்து வேலை பார்க்கறவங்க. அதுக்கப்புறம் நேரடியா புதுசுங்க தெரியாதுல்ல. இதுவர் கம்பவுண்டர். அவர் அது மாத்திரை கொடுக்குறவரு. அவரு கழும்பு தருவாரு. அவர் புல்லுல கழும்பு தருவாரு. இவர் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் டப்பா எடுத்து கொடுக்குறாரு. இப்போ முதல்ல கம்பவுண்டர் போட்டு வாமா. சரி போறேங்க. வாமா பாப்பா. என்ன இவ்வளவு அவசரப்படுற? என்ன பார்க்கணுமா இல்லையா? நாரி பிடிச்சு சார். சார் எல்லாம் செக்கப் சார். அந்த பிள்ளைக்கு நீ சீட்டு எழுதுறியா இல்ல கை சோச்சிய பாக்குறியா? சார் அப்படி இல்ல சார். சார் நாடி பிடிச்சிட்டு தானே சார். நாடி பிடிச்சி பார்க்கணும். இந்த பாரு கற்ப நாடி ஒன்றா. நீங்க எல்லாம் போட்டு தடை விட்டு அனுப்பி நான் பார்க்கணும் சார். அப்படி இல்லை சார். சார் ஏன் சார் அப்படின்னா நீங்க எங்களை வேலைக்கு வச்சிருப்பீங்களா சார்? நாங்க நல்லா செய்யணும் சார். சார் நீ செய்வப்பா. இந்த பிள்ளை ரொம்ப அவசரப்படும் சார். கையை விட சொல்லி அழகு அந்த பிள்ளைய பச்சை பிள்ளைகிட்ட போய் என்ன கேக்குற? உங்களை நம்பி நான் ஆஸ்பத்திரி நடத்துறேன் மயிர்ல விளக்குறா. இந்த பிள்ளை பத்தி என்ன கேக்குறேன்? மறந்துட்டே இருந்தேன். ஊசி போட உனக்கு நான் சொல்லி ஞாபகப்படுத்தேன். ஹலோ அவங்கள்ட்ட போயிட்டு டாக்டர் வந்துட்டேன். சரில உட்காரு. உன்னை படுக்க போட்டு செய்யறேன். செக்கப் படுக்க போட்டு செய்வீங்களா? உட்காருங்க. செக்கப் ஏன்னா செய்யற மாதிரி உட்காரணும். செக்கப்
சார் அப்புறம் என்னம்மா உனக்கு சௌரியம் மத்தம் இருக்க அத்தனையா? ஏய் என்ன பல்லு வளர்க்க போறியா? சார் என்ன பண்ண போறீங்க நீங்க? கொரோனா டெஸ்டா இருக்க போல நான் கேக்குறேன். இல்ல இல்ல கொரோனா டெஸ்ட் எடுக்க போறோம்னு குறவலையில ஒண்டி வச்சா இன்னும் ஆளை கொல்ல பார்க்க அந்த மனுஷன் ஒரு மாட்டு வைத்தியம் மகரவரா இருக்குமா? செலஸ்கோப்பை வச்சு பார்த்தா டாக்டர் பெரிய சார் இன்னும் பயமா இருக்கு சார். போங்க சார். சாதாரண டாக்டர் இல்லமா, வெளிநாட்டு போய் படிச்சாருமா. என்ன படிச்சாரு? எம்பிடிசி பிஎஸ்சி. பசுன எவ்வளவு பெரிய செலஸ்கோப் வச்சிருக்கீங்க? ஏ ஆத்தாடி என்ன இத்த பெருசு சின்ன மாலா இருக்கான். ஆமா ஆமா இதெல்லாம் பெரிய டாக்டர். ஆமா இல்ல சிரிவுண்டா தான வச்சிருப்பாங்க. பெருசா வச்சிருக்காரு. பெரிய டாக்டர்னா பெருசா இருக்கும். பக்கத்துல ஆமா சர்வீஸ் கூட இருக்கு. அளவு சரியா இருக்குடா. நல்லா முச்சு எடுத்துடு. கீழே வச்சு பாருங்க சார். ஏய் நீ என்ன மிலிட்டரி செலக்ஷன் போறியா? இல்ல சார் பாடி கட் நீ இழுக்க சொன்னீங்களா அதை வெறப்பாயிட்டேன். இல்லம்மா இன்னுமா தொங்கிருச்சு. நீங்க தான் வெறச்சாலும் கோச்சுக்கிறீங்க. நிறைய இருந்தா தொங்கதான் சார். திரும்ப நல்லா முச்சு விடு. நல்லா இழுத்து விடு. நல்லா இழு. நல்லா இழு. இப்ப விடு பாப்போம். என்ன இந்த பொட்டு விழுந்துட்டே இருக்கு. சார் சார் இருக்கீங்களா? சார் எதுக்கு சார் இத்தப்படைய பாட்டலா இருக்கீங்க? போட்டோம்மா அது ஒண்ணுதான் பாக்கி. நீ அணு ஒன்று போட்டுறதுக்கு சச்சை காது கிழிஞ்சு போச்சுடா. சார் போதுமா? கரெக்டா பிடிச்சாச்சு சார். இப்ப இதுல உப்பு நீர் இருக்கா சுகர் கலந்துருக்கான்னு டெஸ்ட் பண்ணி மிஷின்ல ஊத்தி. சூப்பர் சூப்பர். எப்படி சார் இருக்கு? உப்பு கொஞ்சம் கூட இருக்குப்பா. இப்படி குடிக்கிறதுக்கு டைரக்டா வாயை வச்சு குடிக்கலாம். என்னமா புதுசா சாப்பிட போற மாதிரியே சொல்லுவீங்க. மிஷின்ல ஊத்தி சோதனை பண்ண மாட்டீங்களா? நாங்க எப்பவுமே டைரக்டாவே செய்வோம். நீ எதாவது குடிக்கிற கிருமி நாசினி இப்பெல்லாம் குடியாமா. பாட்டில் ஏதோ அடைச்சு கொடுத்தாலும் நான் என் மாப்பிள்ள சூர்யாலாம் உடனே குடிச்சிருவான். அது என்ன எதிர்பார்க்க மாட்டோம். கூட்ட நிகரமத்தை பாரு. நேற்று பார்த்து